வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது எஸ்சிடிசி சம்மந்தமான தகவல் தான். ஸோ இந்த எஸ்சிடிசி தேர்வு எல்லாருமே எழுதிட்டு லெட்டர் நிறைய நபர்களுக்கு இப்போ வரைக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ரிசீவ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஏன்னா February 5 வரையும் நேர்காணல் அப்படின்றது நடக்குது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் நேர்காணலுக்கான இன்டர்வியூ லெட்டர் அப்படின்றது அவங்க ஒரு நாளும் ஒருத்தருக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு மிகப்பெரிய இது ஹாப்பி நியூஸ்னு தான் சொல்லலாம். 21 மதிப்பெண்கள். அதாவது நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு கீழே ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அந்த கமெண்ட் என்னங்கிறதையுமே நான் ஷோ பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோவோட தம்ப்ளைன் இது தான். எஸ்சிடிசி கட் ஆஃப் அண்ட் செகண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்ப்ளைன் போட்டிருப்பேன். அதில் வெங்கடேஷ் அப்படின்ற ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருக்காரு பாருங்கள். 21 மதிப்பெண்கள் லெட்டர் ரிசீவ்டு பிசிஎம் கம்யூனிட்டி அப்ளிகேஷன் நம்பர் முதற்கொண்டு, அதாவது டோட்டலாக அவரோட டீட்டெயில் முதற்கொண்டுமே போட்டிருக்காரு. ஸோ லெட்டர் ரிசீவ் ஆகிடுக்கு வெறும் 21 மதிப்பெண்களுக்கு. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹாப்பி நியூஸ் தான் எல்லாருக்குமே. ஏன்னா ஒரு 20 மதிப்பெண்கள் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள் சொல்லியிருந்தோம். இதில் தேர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தேர்வு ஓரளவுக்கு அடுத்த கட்டமாக ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு தானே தவிர தேர்வே முழுமையாக நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். 20க்கு மேலே எடுத்த எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். பட் கடைசியாக பார்த்தீங்கன்னா 30-32க்கெல்லாமே இன்னும் லெட்டர் வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் நம்மளும் கடைசியாக ஓகே ஒரு 30க்கு மேலே இப்போ இருக்கிறவங்களுக்கு லெட்டர் வரும். செகண்ட் லிஸ்ட்டாக கொடுக்கும்போது ஒரு 25 எடுத்த நபர்களுக்கும் மேலே லெட்டர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருந்தோம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம சொன்னது உறுதிப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போது நடந்திருக்கு. ஸோ 21 மதிப்பெண்கள் எடுத்த நபருக்கு கால் லெட்டர் அப்படின்றத அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ கால் லெட்டர் அனுப்பிட்டாங்க அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் நீங்கள் இன்டர்வியூ சரியாக நல்லா பண்ணுறீங்க அப்படின்னாலே போதும். இன்னமும் சொல்லப்போனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லேயும் ஒரு சிலர் வெளியில் போகிறாங்க. ஹைட் இல்லாமல், வெயிட் இல்லாமல், மற்றபடி அவங்க கொடுத்துருக்குற ப்ராப்பரான சர்டிஃபிகேட்ஸ் இல்லாமையும் வெளியில் போய்கிட்டு தான் இருக்காங்க நபர்கள். ஸோ அதனால் நீங்களாக திங்க் பண்ணிக்க வேணாம். ஸோ குறைவான மதிப்பெண்கள் எடுத்துருக்கோம், நம்மளை கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களா அந்த கான்செப்டே தேவையில்லை. கண்டிப்பாக இது அந்த கம்மியான மதிப்பெண்கள் எடுத்த எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு கிடைக்கலனாலும் ஓகே, நம்மளை மாதிரி ஒரு 21 மதிப்பெண்கள் எடுத்த இன்னொருத்தருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா ஓகே நம்மளுக்கும் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். ப்ளஸ் 30 எடுத்தவங்க, ஒரு 25 எடுத்தவங்க கொஞ்சம் ஒரு நிம்மதியாக இருக்கலாம். ஓகே இப்போ வரலைன்னா கூட அடுத்து வரலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்றது கூடும். ஸோ இந்த ஒரு தகவலை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளும் ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, இதில் 2 விதமாகவும் பார்க்கலாம். ஒன்று நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ பேர் போட்டி போட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க, எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாங்க, எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, இதையெல்லாம் பொறுத்து தான் இந்த கட் ஆஃப் அப்படின்றது வந்திருக்கும். ப்ளஸ் அது போக அவங்களுக்கு ஜஸ்ட்டு மேபி பிசிஎம்மில் யாருமே அவங்க அப்ளை பண்ண இடத்துல யாருமே அப்ளை பண்ணலை அப்படின்ற காரணத்தினாலையும் இது 21 மதிப்பெண்களுக்கு வரலாம். ஸோ அதனால் இப்போ 21 எடுத்த எல்லாருக்குமே வருமா அப்படின்னா அது சந்தேகம்தான். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். அதாவது 30க்கு மேலே இருக்கிறவங்க கவலையப்பட தேவையில்ல, எல்லோரும் கூப்பிட்ருவாங்க. ஸோ 30க்கு மேலே இருந்துட்டீங்க அப்படின்னா February 5 வரையும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு மாத காலத்தில் கண்டிப்பாக லெட்டர் அப்படின்றது எல்லாருக்கும் வந்துடும். 25க்கு மேலே இருக்கிறவங்களில் ஒரு சிலருக்கு வரும், ஒரு சிலருக்கு வராது. அதே போல் தான் 25க்கு கீழே இருக்கிறவங்களும், அதாவது இப்போ 25 மேலே ஒரு 100 பேர் இருக்கீங்கன்னா அதில் 50 பேருக்கு லெட்டர் கூப்பிட்ருவாங்க. 25க்கு மேலே, 25க்கு கீழே இருக்கீங்க ஒரு 100 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கிங்க, அதில் ஒரு 20 பேருக்கு தான் கூப்பிட்றாங்க. 1-2 நபர்களுக்கு தான். இப்படி அந்த 1-2 நபர்களில் இவரும் ஒருத்தர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. அதனால் எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது. 21 எடுத்துகிட்டா எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ இது ஒரு லக் மாதிரி, ஒரு சான்ஸ் அப்படின்ற மாதிரி அவருக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை அவர் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதான் நம்மளோட ஒரு தாட்டாகவும் இருக்கும். நல்லபடியாக ப்ராக்டிகல்ஸ் பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள் எக்ஸாமும். ஒருவேளை உங்களுக்கு லெட்டர் வந்துருச்சு அப்படின்னா 25க்கு மேலே கண்டிப்பாக ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% பீப்புள் 25க்கு மேலே எல்லாருமே போயிடுவீங்க. ஒரு சில நபர்களுக்கு, அதாவது 1-2 பேர் 27 எடுத்தும் வராமல் இருக்கும், 28 எடுத்தும் வராமல் இருக்கும். அது நடக்க தான் செய்யும். என்ன ரீசன் அப்படின்றத சொல்லிட்டோம். உங்களோட டிஸ்ட்ரிக்டில் நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டாங்க, இல்லை நிறைய பேர் நிறைய மதிப்பெண்கள் வாங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கூப்பிட மாட்டாங்க. ஸோ எல்லாரையும் கூப்பிடுவாங்க அப்படின்றத அடித்து சொல்ல முடியாது. ஸோ தெரிஞ்சுங்க, கொஞ்சம் பயம் இல்லாமல் இருங்க. அடுத்து கிடைக்கும் அப்படின்றத ஒரு நம்பிக்கையோடு இருங்க.
ஸோ ஒன்றும் இல்லை, இப்படி இதுவே கிடைக்கல ஓகே அப்படின்னாலும் டிசப்பாயிண்டட் ஆக வேணாம். அடுத்தடுத்த தேர்வுகள் அப்படின்றது இருக்குது. டிஎன்எஸ்டிசியும் சீக்கிரமாகவே நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருவாங்க. அதனால் நம்ம தேர்வுக்கு ட்ரை பண்ணுறது அப்படின்றது ஒரு சைடு இருக்கட்டும், செலக்ட் ஆகிறோம் ஆகலைன்றதை தாண்டி ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கண்டிப்பாக ஏதோ ஒரு வேலையில் உள்ளே போக முடியும். உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை இதை பற்றின தகவல்கள் வேறு எதுவும் எக்ஸஸாக கொடுக்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.